கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே எங்களோடு பேசுங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கின்றீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கி நம்ம தலைப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது போல. வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது போல அது என்ன அப்படின்னா, எரேமியா 31வது அதிகாரம் 1, 2, 3 நான் வாசிக்கிறேன். எரேமியா 31:1. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2வது வசனம், பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது வசனம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். தலைப்பு என்ன கொடுக்க அப்படின்னா, வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. யார் அப்படின்னா நம்ம தான். எப்படி நம்ம வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றோம்? நம்ம பட்டயத்துக்கு மீந்த ஜனம். அருமையான ஒரு சாட்சி ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னிடத்தில் சொன்ன ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஒரு சிறிய கிராமத்திலே அநேக பெண் பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து அவங்க ஊரில் உள்ள ஒரு குளத்தில் போய் குளிக்க போவாங்களாம். அப்போ குளிக்க போகும்போது அதில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வேறு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். மற்ற எல்லா பிள்ளைகளுமே கிறிஸ்தவ பிள்ளைங்க. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸு மாதிரி என்ன செய்தாங்க அப்படின்னா, நம்முடைய ஃப்ரெண்டு மட்டும் ஞானஸ்நானம் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்வாங்களாம், தண்ணியை, அந்த குளத்தில் தண்ணியை எடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தண்ணியை தலையில் ஊற்றுவாங்களாம். இவங்களுக்கு நிறைய முடி இருக்குமா, இப்போவுமே நிறைய இருக்குது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அக்காவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, எல்லாரும் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்காங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்குமா. ஒரு அவங்களுடைய ஃபேமிலியே வேறு ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான். குடும்பம் முழுவதுமே பயங்கரமான பக்தி வைராக்கியத்தில் உள்ளவங்க, ஏசப்பாவை அறியாத ஒரு குடும்பம். ஆனாலும் இந்த சகோதரிக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுமாறு செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்குமாமா. அப்படியாக அவர்கள் அந்த ஞானஸ்நானத்தை இந்த பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள். திருமண வயது வந்தபோது அவர்களுக்கு வரன் கேட்டு வந்தது ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை. உடனே அவங்க வீட்டில் சரின்னு ஓகே பண்ணிட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களா, உங்களுடைய மகளுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும், ஆலயத்தில் வச்சு ஞானஸ்நானம் கொடுத்து தான் நாங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த பெண்ணு வீட்டார் சரி என்று சொல்லிவிட்டார்கள். சரின்னு சொல்லி உடனே இயேசுவோடைய பெரிய கிருபையினால் அந்த சகோதரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்து திருமணமும் ஆகிவிட்டது. இன்றைக்கி அவர்கள் பிள்ளைகள், அவர்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாருமே கிறிஸ்டின் ஆகிட்டாங்க. எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கின்றார்கள். வனாந்தரத்தில் மீந்த ஜனம் இரக்கம் பெற்றது. இவர்கள் இரக்கம் பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அவங்களுக்கு. தேவன் ஏற்கனவே முன் குறித்து விட்டார். அதனால் அந்த சின்ன வயசிலேயே அவ்வளோ பெரிய ஒரு குளத்திலே அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவன் எவ்வளவு அன்பான ஒரு முன்குறித்து இருக்கிறார். கிறிஸ்துவ பற்றி எதுவுமே தெரியாத ஒரு குடும்பத்தில் அந்த மகளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுதான் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. அருமையானவர்களே, எரேமியா 31வது அதிகாரத்தில் 1வது வசனம், நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி தம்முடைய பிள்ளைகள் ஆக்கி கொண்டார். இன்றைக்கு நம்ம கூட அப்படியாக தான் தேவன்
தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் நம்மை எடுத்திருக்கிறார். தாயின் கருவிலே நம்மை அவர் உண்டாக்கி உருவாக்கி தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் வனாந்திரம் என்றால் என்ன பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். எபேசியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 11. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள், முன்னே மாமிசத்தின்படி புறஜாதியாராய் இருந்து, மாமிசத்தின்படி வேற இயேசுவை அறியாத ஒரு பிள்ளைகளாக இருந்து மாமிசத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாத எண்ணப்பட்ட நீங்கள். அந்த காலத்தில் இயேசுவா பிறக்குவதற்கு முன்பாக கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்யப்படணும். மாமிசத்தில் வாழுகிறவன் செய்யக்கூடிய விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் இல்லாத, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆபிரகாமுடைய அந்த பிள்ளைகள் இல்லாத அவங்க விருத்த சேதனம் செய்யப்பட்டாங்க. நம்ம செய்யாத நம்மை 12 அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள், 12ஆம் வசனம் சொல்லுது, நம்ம கிறிஸ்துவை நீ சேராதவர்கள், காணி ஆட்சிக்கு நீங்கள் புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள். அடுத்து 13 முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். இத்தனை காரியங்கள் ஆண்டவர் 6 காரியங்களை சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஒரு மாம்சம் உள்ளவன், ஒரு மாம்சத்தில் உள்ளவனுக்கு செய்யப்பட்ட விருத்த சேதனம் தான் ஆபிரகாமினுடைய சந்ததியாக எண்ணப்பட்ட காலத்தில் அதுதான் ஆபிரகாம் சந்ததி எனப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த மாதிரி விருத்த சேதனம் செய்யப்படாமல் தேவன் அற்றவர்களாய், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், கிறிஸ்துவை சேராதவர்களாய், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியராய், நம்பிக்கையே இல்லாதவர்களாய், எதன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, வாழ்கிறதுக்கும் நம்பிக்கை இல்லை, ஜீவிக்கிறதுக்கும் நம்பிக்கை இல்லை, எதுக்குமே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை அற்றவர்களாய், எதிலுமே பிடிப்பில்லாத ஒரு வனாந்திரத்தை போன்ற ஒரு வாழ்க்கை உள்ளவர்களுமாய், உடன்படிக்கை வாக்கு தத்தங்களுக்கு அந்நியருமாய், வாக்கு தத்தங்கள், ஒரு தகப்பனுக்கு கோடி சொத்து இருந்தாலும் அந்த தகப்பனுடைய சந்ததியிலே ஒருவன் ஒருத்தி பிறக்காவிட்டால் அது எத்தனை கோடி இருந்தாலும் அது நமக்கு சம்மந்தம் இல்லை. அந்த சந்ததியிலே பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்துக்கள் சுதந்திரங்கள் ஆகும். அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். ஒரு கோடீஸ்வரன் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சந்ததியார் அந்த செல்வத்தை அனுபவிப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் அனுபவிப்பானா? கிடையாது. அந்நியன் அனுபவிப்பானா? கிடையாது. அவங்களுடைய ஜீனில் பிறந்தவங்களுக்கு தான், அந்த வம்சத்தில் வந்தவங்களுக்கு தான். ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, உடன்படிக்கையை தேவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு கொடுக்கிறார். அதாவது நீங்கள் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் தேவனுடைய காணியாட்சிக்கு, அதாவது ஆண்டவருடைய அந்த சொத்து சுதந்திரங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க, இவ்வுலகத்தில் வாழ்ந்தீங்களாமா. எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாக நீங்கள் இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்க? 6 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்கும் தூரமானவர்களாக இருந்த வாழ்க்கை தான் வனாந்திர வாழ்க்கை. எதுவுமே இல்லாத, புல் பூண்டுகள் கூட இல்லாத, உணவு தானியங்கள் இல்லாத, தண்ணீர் இல்லாத, நிலங்கள் இல்லாத, நிலத்திலே நீரூற்று இல்லாத, பூக்கள் இல்லாத, உணவு இல்லாத வாழ்க்கை தான் வனாந்திர வாழ்க்கை. ஆனால் ஆவிக்குரிய படி நம்ம பார்த்தால் கிறிஸ்துவை இல்லாத வாழ்க்கை தான் வனாந்திர வாழ்க்கை. வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஃபியர் நாட், பயப்படாது, நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு சொல்கிறேன் என்ற வாக்கு தத்தத்துக்கு அந்நியருமாய், உடன்படிக்கைக்கு அந்நியருமாய், அப்படின்னு அந்த வாழ்க்கை என்ன, 0, பூஜ்ஜியம்தான். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையே கிடையாது.
ஆனால் எல்லோரும் வாழ்கிறோம், எல்லாம் வாழ்கிறாங்க. செல்வத்தோடு சுகத்தோடு பொண்ணோடு வாழ்வது மட்டும் வாழ்வு அல்ல. இருதயத்தில் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. மற்ற வாழ்க்கையெல்லாம் சீரவான வாழ்க்கை தான். நானும் வாழ்ந்தேன், 24 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன். அதுக்கு பிறகு தான் ஏசப்பா என்னை ரட்சித்தாங்க. ஆனால் அந்த 24 வயசு வரைக்கும் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, ஏதோ வாழ்ந்த அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டன. எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு புதிய துவக்கத்தை, ஆரம்பத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அப்போ அதுக்கு முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்படாத வாழ்க்கை தான் வனாந்திர வாழ்க்கை. அந்த வனாந்திர வாழ்க்கையில் நாம் இறக்க பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சீரமான ஒரு வாழ்க்கையில் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவுக்கு நீங்கள் பக்கத்தில் என்ன செய்துட்டீங்களா, வந்துட்டீங்களாமா. வனாந்தரத்தில் இருந்த உங்களை கர்த்தர் தேவனுக்கு பக்கத்தில் ஒரு செழிப்பான வாழ்வை கொடுக்கும்படியாக தம்மோடு கூட வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறோம் அப்படின்னா நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, பிதாவின் பக்கத்திலே நம்ம இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். அதுதான் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்ற ஜனம் நாம் தான் அந்த இரக்கத்தை பெற்றிருக்கின்றோம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுருல ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் மகிமைக்கு வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக ஆண்டவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதுனால சந்தோஷப்படுங்க. கிறிஸ்துவினுடைய அவர் எவ்வளவோ பாடுகள் பட்டார், அந்த பாடுகளுக்கு நாம் பங்காளியாக இருக்கிறோம். பங்காளின்னா என்ன? ஷேரு. கிறிஸ்துவினுடைய எல்லாமே உங்களுக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் ஷேர் பண்ணுறார். அவருடைய சகல சொத்து சுதந்திரங்கள் ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் தருகின்றார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எனக்கு சொந்தக்காரர். அதனால் அவருக்குள்ளது எல்லாம் எனக்காகுது. ஒரு பெரிய லட்சாதிபதி இருக்கிறாரு. அந்த வாலிபனுக்கு ஒரு ஏழை ஒரு மகளை திருமணம் செய்கின்றார்கள். அந்த மகள் இந்த கணவனுடைய எத்தனை லட்சங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் இந்த பெண் உரிமை ஆகின்றாள். இந்த கணவனுடைய எல்லா சொத்து சுதந்திரத்துக்கும் இந்த மனைவி தான் சுதந்திரம். அப்படி போல இயேசுவுக்கு அப்படி இரத்தத்தினால ஏற்றுக்கொண்ட நாம் இயேசுவுடைய எல்லா சுதந்திரங்களுக்கும் பங்காளிகளாக ஷேராக நம்ம மாறுகின்றோம். எத்தனை பேர் தங்களுடைய மனைவியின் பெயருக்கு தொழில் வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வச்சிருக்காங்க? எத்தனை பேர் தங்களுடைய மனைவியின் பெயருக்கு சொத்துக்களை வாங்கியிருக்கிறீர்கள்? வீடுகளை வாங்குகிறோம், தோட்டங்களை வாங்குகிறோம், நிறைய கார் வாங்குகிறோம். எல்லாமே யார் பெயருக்கு? மனைவியின் பெயருக்கு ஒரு கணவன் வாங்குகின்றான். ஏனென்றால் கணவன் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் இந்த மனைவி ஷேர், உடன் பங்காளி. அப்படி போல கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்ம கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகும்போது இந்த வனாந்திர வாழ்க்கை இரக்கம் பெற்று கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாக நாம் காணப்படுகின்றோம். அல்லேலூயா சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டிகளாக மாறுகின்றோம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:1. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களில் உள்ள மூப்பர், உடன் மூப்பன், பெரிய சர்ச்சில் உள்ள பெரிய தலைவர்கள், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியானவர்கள், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாக இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால்,
எனக்கு இந்த 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனத்தின் அர்த்தம் எவ்வளவோ என் மனசில் வருது. எனக்கு தான் சொல்ல தெரியல. எப்படின்னா, நம்ம சபையில் அநேக மூப்பர்கள் இருக்கிறார்கள், உடன் மூப்பர்கள், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சிகள், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளாக இருக்கிற நான் புத்தி சொல்கிறேன் அப்படின்னு பேதுரு சொல்கிறார். நிறைய மூப்பர்கள் இருக்கீங்க, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு நானும் சேர்ந்து பங்காளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில், உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள். 3வது வசனம், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்புகளாகவும் செய்யுங்கள். அப்புறம் சொல்கிறார் 4வது வசனம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இப்போ இந்த வனாந்தரத்தில் 1 பேதுருல 2 அதிகாரம் 13-14 வசனத்தில் பார்த்தோம். நம்ம அந்நியராக இருந்தோம், நம்ம தூரமாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை அவர் தமக்கென்று அவருடைய மூப்பர்களோடு நம்மை பங்காளியாக சேர்த்திருக்கிறார். நமக்கு மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, கர்த்தர் நாம் யார், நம்ம எப்படிப்பட்ட ஒரு வனாந்திர வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் நம்பிக்கையற்றவர்களா? அது எபேசியர் 2வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். எபேசியர் 2 அதிகாரம் 11, 12, 13 தான் நம்ம அதை தெளிவாக நம்ம பார்த்தோம். நம்ம நம்பிக்கையற்றவர்கள், தேவன் அற்றவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அப்படி இருந்த நம்ம தான் வனாந்திர வாழ்க்கை, சீரோ வாழ்க்கை. இந்த சீரோ வாழ்க்கையை தேவன் மாற்றி அவர் தம்மோடு கூட பங்காளியாக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் இந்த நாளிலே கிறிஸ்துவை சேர்ந்தவர்களா? கிறிஸ்துவுக்கு நீங்கள் உடன் பங்காளிகளா? காணியாட்சிக்கு புறம்பானவர்களா? இப்பொழுது காணியாட்சிக்கு உட்பட்டவர்களா? வாக்குத்தத்தத்துக்கு உட்பட்டவர்களா? தேவனற்றவர்களா? தேவனோடு வாழ்கிறீர்களா? முன்னே தூரமாக இருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்திரம் என்றால் என்ன? தேவனற்ற வாழ்க்கை தான் வனாந்திரம். அப்படியே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை கடந்து வெளியே வரும்போது வந்த பின்பு கானானை சேர்ந்து கொள்வதற்கு முன்பாக அநேகர் மரித்து போனார்கள். ஆனால் அதிகமான ஜனங்கள் மீட்கப்படவும் செய்தார்கள், கானானுக்கு வந்தார்கள், அவர்கள் இரக்கம் பெற்றார்கள், கானானை சுதந்திரித்தார்கள், கானான் தேசத்திலே வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு அந்நியராக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் கொடுத்த 10 கமாண்ட்மெண்ட்ஸு பிடிக்கலை. இப்படி வாழணுமா அப்படின்னு நினச்சிருக்காங்க. எல்லாரும் செங்கடலை கடந்து தான் வந்தார்கள், எல்லாரும் வானத்தின் மன்னாவை புசித்தார்கள், எல்லாரும் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள், எல்லாரும் ஒரே கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆனாலும் கானானை சுதந்திரிக்கவில்லை. அவர் அப்படிப்பட்ட போல நாம் இந்த நாளிலே இருக்கக்கூடாது. பார்வோனின் இருதயம் போல் நம்ம இருதயம் இருக்கக்கூடாது. கனிவுள்ள இதயமாக இருக்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்ப வேண்டும். கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளியாக வேண்டும். நம்முடைய குறிக்கோள் என்ன? நம்முடைய இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? நான் கிறிஸ்துவுக்கு பங்காளியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய, இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லாமே எனக்கு ஷேர் வேணும், எனக்கு ஷேர் வேணும். உலகத்தில் உள்ள சொத்துக்களுக்கு நம்ம ஷேர் கேட்குறோம். யாருக்குமே எதையுமே விட்டு கொடுக்க என்ன இல்லை, மனசு இல்லை. எல்லாமே நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கும். அப்போ ஏன் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள்,
அதெல்லாம் நமக்கு அவர் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆண்டவர். நான் குவாலிஃபிகேஷன் இல்லை, தகுதி இல்லாதனால நாம் பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் அநேகர் வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். கர்த்தர் மிகவும் துக்கப்படுகிறார். என்னிடத்தில் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. வருகிறவனை புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்கிறார். உங்களுக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் அவர் கொடுக்கிற கட்டளையில் பிடிக்க மாட்டேங்கு. நாம் தவறு செய்யும்போது அவர் நம்மை நறுக்குகிறார், அவர் நம்மை சிட்சிக்கிறார், லைட்டாக தண்டிக்கார். தாங்க முடியாது. சமாதானம் இல்லாமல் இருந்தாலே ஒன்றுமே முடியாது. அது எவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்தை, சமாதானம் இல்லாத ஒரு கஷ்டத்தை தாங்க முடியுமா? மனாந்திர வாழ்க்கை என்பது கொடுமையானது. ஆகாரண்டைக்கு அங்கே இருக்கும்போது தான் அவர்கள் கதறி அழுதார்கள். தண்ணீர் இல்லை, என் பிள்ளை சாக போகுது. தேவனற்றவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் உங்களுக்கு இல்லையே. பரிசுத்த ஆவியானவரின் கமாண்டிங் உங்களுக்கு இல்லையே, நடத்துதல் இல்லையே. நாம் இந்த உலகத்திலே பொறாமை உள்ளவர்களாக வாழ்கின்றோமா? விட்டு கொடுத்து அன்புடனும் சாந்த குணத்துடனும் வாழ்கின்றோமா? ஆண்டவர் பக்கம் நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் ஷேர் கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு அவருடைய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவோடு நெருங்கிய வாழ்க்கையின் இன்பமான வாழ்க்கை, அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு ஷேருக்கு தர்றதுக்கு அவர் வச்சுக்கிட்டே இருக்கார். நாம் அதை பெற்றுக்கொள்ள தவறினால் நீங்கள் வனாந்திர வாழ்க்கை தான். அன்பு நிறைந்த ஆண்டவர். தவறு செய்தால் கண்டிப்பாக அவர் கண்டிப்பார். லைட்டாக அதை சொல்கிறார்ல, மட்டாய் தண்டிப்பேன். மட்டாய் தண்டித்தால் நம்மளால் தாங்க முடியாது. மட்டாய் தண்டிக்கவும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. மனம் திரும்பி இருங்க. இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறாரு. ஆனால் இமைப்பொழுது கைவிடுவது கூட கஷ்டம்தான். அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. இமைப்பொழுது கூட என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, அதெல்லாம் தாங்கவே முடியாது. நான் உங்களுடைய அன்பின் அரவணைப்புக்குள்ளே வாழ விரும்புகின்றேன். உங்களுக்கு மரியாதை சொன்னாங்க, இதோ என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார்கள். இந்த உலகத்தின் இரட்சகரை பெற்றெடுத்தார்கள். தங்களை அடிமையாக அந்த கபிரியல் தூதன் மத்தியிலே சொல்லுகிறார்கள், என் ஆண்டவருக்கு அடிமை, என்னை ஒப்பு கொடுக்க நின்றார்கள். அவர்களுடைய கர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து உருவானார். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியினால். இன்றைக்கு இந்த பரிசுத்தாவியானவர் நம்மையில் நிழலிட வேண்டும். இயேசு எனக்கு வேண்டும், பரிசுத்தாவியானவர் எனக்கு வேண்டும், நான் என் தேவனுக்கு உடன் பங்காளியாக வேண்டும். வனாந்திர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவர் என்று கேட்க வேண்டும். இயேசுவோடு நெருங்கி ஐக்கியத்துக்குள்ளே வருவதற்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டும். முயற்சி இல்லாமல் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. யூதா யுத்தத்துக்கு புறப்படும் போது முதலாவது யார் போக வேண்டும் என்று கேட்டபோது யூதா போக வேண்டும். அப்போ படை வருகிறது, எதிர்த்து படை வருகிறது. யூதா போகணும். பயமா இருக்குமா இருக்காதா? பெரிய எதிரிகள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். யூதா யாக்கோபுடைய 4வது மகன். அவர் என்ன செய்தார்? யூதா பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு பெரிய படைகள் வந்து கொண்டு இருக்கின்றன, நான் என்ன செய்ய முடியும்? அதனால் வனாந்திரம், எங்களுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது. எங்கள் அப்பா செல்வமான ஒரு அப்பா யாக்கோப்பு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உடையவர். இன்றைக்கு போர் வருகிறது, மிலிட்ரி ஏத்தாக்கில் வீரர்கள் வருகின்றார்கள், நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன தெரியும்? நான் பாட்டு படிக்க அப்படின்னு சொல்லிட்டு, யூதா என்றாலே துதி என்ற அர்த்தம்.
நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அதனால் அவர் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதிரிகள் வீழ்ந்தனர். யாக்கோப்புடைய சந்ததியார் ஜெயம் பெற்றார்கள். தேவனுக்கு பங்காளிகள் ஆகிவிட்டார்கள். தேவன் அங்கே வந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தார். அருமையானவர்களே, வனாந்திரம் என்றால் என்ன? கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையிலே இரக்கம் கிடைக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய ஷேரிங்கில் நமக்கு பங்கு இருக்குது. அவர் நமக்கு வேண்டும். நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனற்ற வாழ்க்கை அல்ல. நம்ம தேவனை கனம் பண்ண வேண்டும். நமக்கு ஒரு தேவன் உண்டு. தேவன் இல்லாதவங்க இருக்கவே கூடாது. அந்த வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. எனக்கு ஒரு கடவுள் உண்டு, எனக்கு ஒரு தேவன் உண்டு, எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு, எனக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, எனக்கு ஒரு மீட்பர் உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கின்றேன். எனக்கு வனாந்திர வாழ்க்கை வேண்டாம். நான் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளியாக இருக்கின்றேன். அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளி. பரிசுத்தவான்கள், மூப்பர்கள் எல்லாருக்கும் நான் பங்காளி என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கும் பங்காளி என்று சொல்கின்றார். நானும் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளியாக இருப்பேன். இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது போல நானும் இரக்கம் பெற்று அநாதிய சிநேகத்தால் என்னை சிநேகித்த ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணிக்கிறேன். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அநாதிய சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்கள் வனாந்திர வாழ்க்கையில் இருந்தாலும் நீர் எங்களை நேசித்து தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறதுக்காக, உங்களுக்கு நாங்கள் பங்காளியாக, உங்களுடைய பாடுகளுக்கு பங்காளியாக எங்களையும் நீர் மாற்றினதற்காக, நாங்கள் இனிமேல் உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு ஏற்ற கிருபையை தந்ததற்காக உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா. வனாந்தரத்தில் மீந்த ஜனம் இரக்கம் பெற்றது போல நாங்களும் இரக்கம் பெற்றுக்கொண்டோம். உம்முடைய கிருபையினால் உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.